விஜய் வருகையால் திமுக வந்து ஆபத்து இருக்கா? இல்ல பயப்படுறாங்களா சார் அவங்க? இல்ல விஜய் பார்த்து திமுக பயப்படுது. அத நம்ம இல்லலாம் சொல்ல முடியாது. ஏன்னா விஜயுடைய அந்த ஒரு நட்சத்திர அந்தஸ்து, அந்த ஒரு மிகப்பெரிய புகழ் திமுகவும் குறிப்பாக திரு உதயநிதி அவர்களுக்கும் பெரிய ஒரு தலைவலியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக திமுகவுல இப்பவே உதயநிதிய வந்து கொண்டு வர முன்னாடி பண்ணிட்டாங்க. அவரு தான் வந்து எல்லாத்துக்கும் போறாரு. கிட்டத்தட்ட அவரு தான் ஒரு முதலமைச்சர் போலவே நடந்து கொள்றாரு. ஆனா நீங்க உதயநிதியா வெர்சஸ் விஜயான்னு பார்த்தீங்கன்னா, விஜயுடைய அந்த ரேஞ்ச் அப்படின்றது எங்கேயோ இருக்கு. என்ன காரணம்னா, தனிப்பட்ட முறையில விஜய் அவர்கள் உதயநிதியோட பண்படகு புகழ் பெற்றவர். ஸ்டாலின் அவர்களுடைய மகன், திரு கருணாநிதி அவர்களுடைய பேரன் அப்படின்ற ஒரு காரணமா உதயநிதி கிட்ட ஒரு இருக்கு. ஆனா இப்படியான பாரம்பரியம், இப்படியான குடும்ப பெருமை இல்லாமலே திரு விஜய் என்றவர் எல்லாருக்குமே தெரியும். இப்ப தமிழ்நாட்டுல போயிட்டு அப்ப விஜய் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா, யாரும் போயிட்டு எந்த விஜய்ப்பா முதல்ல இருக்காரு அவரா? சிவகங்கையில இருக்காரா? அப்படி கேட்க மாட்டாங்க. விஜய்னா யாரு? நடிகர் விஜய் அவ்வளவுதான். அப்ப அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ் திமுகவிற்கும் உதயநிதிக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் விஜய் ஒண்ணும் 2026ல ஒண்ணும் ஆட்சியெல்லாம் பிடிக்க போறது கிடையாது. அப்படிலாம் பிடிக்கவும் முடியாது. ஆனாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கை வந்து அவர் பிரிப்பாரு. மிகப்பெரிய வாக்கு சதத்தை எட்டுவாரு. இந்த வாக்கு சதவீதம் உயர உயர திமுகவிற்கு அது பெரிய ஒரு அடி விழும். அப்படிதான் அதனால தான் பயப்படுறாங்க.